நம்ம விஷ்ணு விஷால் அண்ணாவோட கட்டா குஸ்தி 2 படம் இருக்குல்ல, இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிளான சம்பவக்காரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சாங்கை ரிலீஸ் பண்ண போறாங்க. எப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஜூன் 9ஆம் தேதி, அதாவது வர செவ்வாய்க்கிழமை இந்த பாட்டை ரிலீஸ் பண்ண போறாங்க. நம்ம சீன் ரோல்டனோட மியூசிக்ல இந்த பாட்டு எப்படிப்பட்ட பாட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படமும் ஜூலை 3ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த கட்டா குஸ்தி 2 படமும் எப்படிப்பட்ட படமா இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம சியான் விக்ரம் சாரோட 63வது படம் இருக்குல்ல, இந்த படத்தை நம்ம டைரக்டர் ஆனந்த் சங்கர் தான் டைரக்ட் பண்றாரு. இவர் இதுக்கு முன்னாடி நம்ம சியான் விக்ரம் சாரை வச்சு இருமுகன் படத்தை டைரக்ட் பண்ணிருப்பாரு. இப்போ நம்ம சியான் விக்ரம் சாரோட 63வது படத்தை இவர் தான் டைரக்ட் பண்றாரு. இப்போ என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த படத்துக்கான ஷூட்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. ஸோ இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஹையாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நம்ம சியான் விக்ரம் சாரோட இந்த 63வது படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம அதர்வா அண்ணாவோட இதய முரளி படம் இருக்குல்ல, இந்த படம் வந்துட்டு ஜூலை 10ஆம் தேதி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த நிலையில் இப்போ என்ன அப்டேட் அப்படின்னா, இந்த படத்துக்கான டப்பிங்கை நம்ம அதர்வா அண்ணா வந்து முடிச்சிட்டாரு. ஸோ இந்த விஷயத்தை அஃபீஷியலாக வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இந்த இதய முரளி படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான ரெகுலரான சினிமா அப்டேட்ஸுக்கு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள்.